பாலாபிஷேகம் பட்டாசு அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு திருவிழாவே திரையரங்குகள்லாம் மாறி இருக்க நிலையில பலரும் டிக்கெட்டே கிடைக்கலனா கூட தியேட்டருக்கு வெளியில காலங்காத்தால வந்து நின்று படம் பார்த்துட்டு வெளியில வரவங்களை பார்த்து, தம்பி படம் நல்லா இருக்குல்ல, நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டு ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ரஜினி ரசிகர்கள் இருக்கும் போது கபாலி திரைப்படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல படத்துடைய கதை ஸ்பாயிலர் இல்லாம ஒரு கதையை சொல்லணும் அப்படின்றது கஷ்டம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி சொல்றேன். கபாலி திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ரிட்டையர் டான், அதாவது டானா இருந்து டானுக்கெல்லாம் டானா இருந்து எல்லாமுமா இருக்காரு மலேசியால கபாலி. அதுக்கப்புறமா ஒரு 25 இயர்ஸ் நடுவுல கேப் விழுந்து போயிடுது, ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஜெயில இருந்து திரும்ப வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோ அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு வந்து வில்லன்களுக்கு இடையில பஞ்ச பேசிட்டு அதுக்கப்புறமா விட்டதெல்லாம் பிடிக்கிறாரு. விட்டது என்னென்ன அப்படின்னா மனைவி மகள் அப்படின்னு நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுறாங்க. உறவுகளோட சேர்ந்து டான் அப்படின்ற அந்த ஒரு கெத்து, அதுக்கப்புறமா வந்து அவர் செஞ்சிட்டு இருந்த எல்லா ஆபரேஷன்களும் போயிடுது. இது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் 25 வருஷங்களுக்கு பிறகு இதை கைப்பற்றினாரா அப்படின்றதுதான் கபாலி திரைப்படத்துடைய கதை. இந்த மாதிரி கதை வந்து ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கலாம். அதுலயும் வந்து டான் கதைகள் வந்து நமக்கு பழகினதுதான். கத்தி வச்சு சண்டை போடுற டான் ஆகட்டும், பயங்கர ஸ்டைலா ரஜினியை வந்து துர்ரா பார்க்கலாம் அப்படின்னு பேசின டான் கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கதையில சற்றே மாறுபட்டு ரஜினி நடிச்சிருக்காரு. ரஜினி முறையா பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் டானா ஆடி நடிச்சிருக்கக்கூடிய கபாலி திரைப்படத்துடைய கதை இதுதான். கபாலி திரைப்படத்துடைய பலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, படம் வந்து ரஜினி படமா வராம ரஞ்சித் படமா இருக்கணும் அப்படின்றதுல ரஞ்சித் தெளிவா இருந்திருக்காரு. ரஞ்சித்துடைய ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காரு. மெட்ராஸ் திரைப்படம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அமைதி நிலவும், செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித்துடைய வசனம் பலமா இருக்கு. வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா கூண்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ரஞ்சித் பேசுற வசனமாகட்டும். அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் காந்தி சட்டையை கட்டினதுக்கும் இடையில ஒரு அரசியல் இருக்கு, நான் அதை உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு தட்டி கொடுத்து ரஜினி கூட்டு போறதாகட்டும். ராதிகா அப்படியே திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நறுக்குன்னு பேசக்கூடிய வசனங்களாகட்டும், அங்கங்க ரஜினிக்கான பஞ்சையும் அவரு சொல்ல வந்த கருத்தையும் நறுக்குன்னு வசனமா சொல்லி இருக்கக்கூடிய ரஞ்சித்தை இந்த படத்தை பார்த்து பாராட்டியே ஆகணும். வசனம் மாதிரியே படத்துல மற்றொரு பலம் படத்துடைய பின்னணி இசை. ஒரு சில ஏரியாக்கள்ல ரஞ்சித் இந்தா இது உன் ஏரியா அப்படின்னு சந்தோஷ் நாராயண் கொடுத்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காரு. அதனாலதான் ராதிகா அப்தேவை ரஜினி நினைச்சு ஃபீல் பண்ணும்போது ரசிகர்கள் எல்லாம் கூட அவர் எங்க இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பின்னணி இசை பலமா அமைஞ்சிருக்கு. ஒரு சில இடங்கள்ல இளையராஜா மியூசிக்க முன்னாடி போட்டு விட்டுட்டு பின்னாடியே நானும் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷ் நாராயண் காட்டியிருக்கிறதுலாம் செம டச்சு. மாய நதிங்கே அந்த பாட்டு வரும்போது பல பேரும் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிகிறாங்க. நல்லா பண்ணிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு. பல இடங்கள்ல வந்த இந்த 5 பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா உலகம் ஒருவனுக்காக மட்டும்தான் பாடலா பயன்படுத்திட்டு மீதி எல்லாத்தையுமே மாண்டேஜ் சாங் மாதிரி பயன்படுத்திருக்காங்க. இதனால எந்த இடத்துலயுமே யாரும் எந்திரிச்சு போறதுக்கான கேப் கிடைக்கல. சோ சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துல அவருடைய முத்திரையை வலுவா பதிச்சிருக்காரு. படத்துல பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டியது நடிகர் ரஜினி. காரணம் ஏன் அப்படின்னா ரஜினியுடைய நடிக்கக்கூடிய திறமைக்கு தீனி போட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து கதாபாத்திரத்தோட பொருந்தி ரஜினிகாந்த் பல இடங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த கதாபாத்திரத்துடைய வயது பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்தோட வயசோட ஒட்டி போயிருக்கிறதால அவருடைய ஃபீலிங்ஸ் கரெக்டா வந்து ஆடியன்ஸுக்கும் கன்வே ஆகுது. இதனால மீண்டும் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி பயங்கர பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. படத்துல அடுத்து பாராட்டப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தன்ஷிகாவுடையது. ஒரு டாம் பாயோட லுக்ல துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க வரும்போது ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஆளுமை ஸ்கிரீன்ல இருந்தும் கூட அவங்க வசீகரிக்கிறாங்க. அவங்க அழகும் சரி, அவங்களுடைய ஆட்டிடியூடுமே சரி, ரெண்டுமே சம அளவுல ரசிகர்களை பெரிய அளவுல ஈர்த்திருக்கு. தன்ஷிகாவை போய் இத்தனை நாளா விட்டுட்டோமே அப்படின்னு ரசிகர்கள் பலரும் ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த படத்துல தன்னுடைய அழகாலையும் நடிப்பாலையும் மிரட்டி எடுத்திருக்காங்க தன்ஷிகா. கபாலி படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிக்கு இது வரைக்கும் சரியான வில்லன் வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பாஷா திரைப்படத்துல எல்லாம் ரகுவரன் மிரட்டி எடுத்துருப்பாரு. ரகுவரன் போனதுக்கு அப்புறமா தமிழ் சினிமால உண்மையிலேயே ரஜினிக்கு ஒரு வில்லன் பொருந்தவே இல்லை அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கபாலி திரைப்படத்திலயுமே அந்த வெறுமை இருக்கு. சமீப காலங்களில் சிவாஜில மட்டும்தான் வந்து ஆதிகேசவனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம் நினைச்சியா, காசிமேடு ஆதிடா அப்படின்னு ஒரு வெறித்தனமான வில்லன் கூட ரஜினி மோதி இருப்பாரு. மற்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்காரவங்க, சைனாக்காரவங்க, வெள்ளக்காரன் இப்படியே மோதிக்கிட்டு இருக்காங்க. எந்திரன் திரைப்படத்துல கூட ஒரு ஹிந்திக்கார கூட தான் மோத விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வலுவான வில்லன் ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் கபாலி திரைப்படத்துல ஒரு
ஒரு சைனீஸ் தங்கி மங்கி ஒருத்தர் வந்தாலும் நமக்கு சிரிப்பு தான் வருது, இன்னும் வில்லன் அப்படின்ற டெரர் வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. இதே போல கபாலி திரைப்படத்தை மாஸ் திரைப்படம் அப்படின்னு எதிர்பார்த்து போனா ரசிகர்களுக்கு நிச்சயம் ஏமாற்றமா தான் இருக்கும். இது ரஞ்சித் இயக்கி இருக்கக்கூடிய ரஜினி படம் கிடையாது, ரஞ்சித் படத்துல ரஜினி நடிச்சிருக்காரு அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி போனா கண்டிப்பா இந்த திரைப்படத்தை என்ஜாய் பண்ண முடியும். ராதிகா அப்தேக்கும் ரஜினிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காதல், அந்த ரொமான்ஸ் மாதிரியான மேட்டர்கள்லாம் கூர்ந்து கவனிக்கும் போது இன்னும் ஆழமா தெரியும். ஒரு பொண்ணு 25 வருஷம் ஆனாலும் ஒரு ஆணுக்காக காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்றத அழுத்தமா சொல்லியிருக்கக்கூடிய ரஞ்சித்துடைய அந்த நாட்டை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த திரைப்படம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் போய் செலிப்ரேட் பண்ண போறேன், கத்த போறேன், பயங்கரமா கைத்தட்ட போறேன் அப்படின்னா ஒரு சில காட்சிகள் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போனீங்கன்னா கபாலி திரைப்படம் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு திரைப்படம்.